ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை உருவாக்குற டைரக்டர்ஸ் நிறைய லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம்னு பார்க்கணும். டெலிகேஷன். மூவி டைரக்டர்ஸ் நார்மலாவே அவங்கள சுத்தி எப்போதுமே அவங்களோட ஸ்கில்ஃபுல்லா டேலண்டா இருக்க டெக்னீஷியன்ஸ், எடிட்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இது மூலமா வேலைகளை கரெக்டா டேலண்ட் பீப்புள்கிட்ட டெலிகேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மத்த டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பாங்க. ஏன்னா த்ரூ லீடர்ஸ் அவங்க டீம் மெம்பர்ஸ் அவங்களோட எக்ஸ்ட்ராவா ஷைன் பண்ண வைப்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். மூவி டைரக்டர்ஸ் எப்போதுமே டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் நிறைய பேரும் அந்த ப்ராஜெக்டாக வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இப்படி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க கணக்கா மேனேஜ் பண்றதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க டீமோட காஸ்ட் அண்ட் டைம் சேவ் பண்ண முடியும். கம்யூனிகேஷன். டைரக்டர்ஸ் எஃபெக்டிவான கம்யூனிகேட்டர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எமோஷனை ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து வர வைக்க அந்த சீனை அழகா டெலிவர் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க நினைச்ச மாதிரி இந்த சீனை உருவாக முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க ஒர்க் ஈஸியா முடியும். நீங்க மூவி டைரக்டர்ஸ் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, பெரிய டீமுக்கு லீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த மாதிரி முக்கியமான லீடர்ஷிப் ஸ்கில்லை கண்டிப்பா கத்துக்க. ஸ்டே பாசிட்டிவ், born to lead.